சென்னையில் 5 கடற்கரைகளின் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் 5 கடற்கரைகளின் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க மாநகராட்சி முடிவு செய்து இருக்கிறது. சென்னையில் 5 கடற்கரைகளின் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க மாநகராட்சி முடிவு செய்து இருக்கிறது. மெரினா, பட்டினப்பாக்கம், திருவான்மையூர், பெசன்ட் நகர் கடற்கரை தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க முடிவானது செய்யப்பட்டு இருக்கிறது. சென்னையில் 5 கடற்கரைகளின் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க முடிவானது எடுக்கப்பட்டு இருக்கிறது. மெரினா, பட்டினப்பாக்கம், திருவான்மையூர், பெசன்ட் நகர் கடற்கரைகள் அந்த தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகேஷ் இணைகிறார். மகேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். சென்னை மாநகராட்சியினுடைய மாதாந்திர கூட்டமானது மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்று வருவதை பார்க்க முடியுது. இதுல 117 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படக்கூடிய சூழ்நிலை. சென்னை மாநகராட்சியில குறிப்பா 5 இடங்கள்ல பாத்தீங்கன்னா கடற்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா தூய்மை பணியை தனியாருக்கு வழங்கக்கூடிய முடிவினை சென்னை மாநகராட்சி எடுத்திருக்காங்க. அதன்படி மெரினா கடற்கரை, பட்டினப்பாக்கம் கடற்கரை, திருவான்மியூர், பெசன்ட் நகர், புது கடற்கரைகளில் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கா சொல்றாங்க. அதன்படி அதற்கான தீர்மானமும் இன்னும் சற்று நேரத்துல நிறைவேற்றப்பட இருக்கு சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்துல. எனவே 250 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மெரினா கடற்கரையை 1 வருட காலத்திற்கு தூய்மை பணியை மேற்கொள்ள 7,09,00,000 ரூபாய் தோராயமாக மதிப்பீடு செய்யப்பட்டு இதற்கான ஒப்பந்தமானது ஒதுக்கப்பட இருக்குது டெண்டராக. அதன்படி பட்டினப்பாக்கம், பெசன்ட் நகர், திருவான்மியூர் உள்ளிட்ட பல்வேறு கடற்கரையில 5 இடங்களும் கணக்கெடுக்கப்பட்டு 95 ஏக்கர் பரப்பளவு கொண்ட 4 கடற்கரைகளுக்கும் 1 வருடத்திற்கான தூய்மை பணியும் இந்த டெண்டர் மூலமா வழங்கப்பட இருப்பதாக சொல்லப்படுது. ஏற்கனவே தனியாருக்கு இந்த கால்பந்து மைதான, செயற்கை புல்வெளி மைதானம் என்பது தனியாருக்கு வழங்கப்பட்ட போது கடுமையான எதிர்ப்பானது ஆளுங்கட்சி தரப்பு மற்றும் எதிர்கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் முன்வைத்த சூழ்நிலை. இது போல தனியாருக்கு இது போன்று தொடர்ச்சியாகவே தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையிலையும் சென்னை மாநகராட்சி தொடர்ந்து செயல்படும் போது பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் கட்சி மத்தியிலும் தொடர்ந்து எதிர்ப்புகளை குறிக்கக்கூடிய சூழ்நிலை தான் களத்துல பார்க்க முடியுது. எதிர்ப்பு வரும் பொழுது எல்லாம் மாநகராட்சி அந்த திட்டத்தை பின்வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் யதார்த்தமாக நம்முடைய செய்திகள் வாயிலாக தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த திட்டம் நிறைவேற்றப்படுமா அல்லது ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சியினுடைய உறுப்பினருடைய எதிர்ப்பு காரணமாக ஒத்திவைக்கப்படுமா என்பதை இன்றைய மாமன்ற கூட்டத்தினுடைய முக்கிய ஒரு பொருளாக இந்த விவாதமானது பார்க்க முடிகிறது.